சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக மின்சார விநியோகம் தடைபட்டதால் நோயாளிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறிப்பாக இந்த மருத்துவமனையில் தீக்காயத்திற்கு சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனையில் உள்ள 7 மாடி கட்டடத்தில் நேற்று மாலை 5:30 மணி அளவில் திடீரென மின்தடை ஏற்பட்டது. 7 மாடி கட்டடத்தில் தரைத்தளத்தில் மட்டும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அதில் 70 பேர் மட்டும் சிகிச்சையில் இருந்து வந்தனர். திடீர் மின்தடையால் நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சில நோயாளிகள் மருத்துவமனைக்கு வெளியே வந்து காற்றோட்டமான இடத்தில் அமர்ந்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டனர். சில நோயாளிகள் வேறு வார்டுக்கு மாற்றப்பட்டனர். கேராகுது உள்ளன்னு சொல்லிட்டு வெளியில கூட்டின்னு வந்துக்கிறான். காத்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் இல்லாதனால என்ன பண்றது? அப்புறம் மாத்திரை கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அவருக்கு வெளியில கூட்டின்னு வந்து உட்கார வச்சிருக்கு. வேற வார்டு மாத்திரம்னு சொன்னாங்க, ஆனா அதுவும் இல்ல. இப்போ எல்லாம் வெளியில வந்து உட்காந்துருக்கிறோம். கரண்ட் ஏதோ வந்துடும் சொன்னாங்க. இப்ப கேட்ட நாளைக்கு காலை தரமா இப்ப வேற வார்டு ஷிஃப்ட் பண்ணாங்க. அவர் வயிறு இவ்வளவு பெருசா இங்க இருக்கு, காலெல்லாம் ரொம்ப வீக்கமா இருக்கு. அதே மாதிரி காலையில் ட்ரீட்மெண்ட் கூட ஒண்ணுமே கொடுக்கவே இல்லை. இங்க வந்துட சொல்லிட்டு இவ்வளவு நேரம் எதனா ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? எதுக்கு நாங்க ஹாஸ்பிட்டல் தெரியும் கவர்மெண்ட் இல்ல, நாங்க பிரைவேட்ல பார்க்க மாட்டோமா? கொண்டாந்து வெளியில வச்சுட்டு உட்காந்துருக்கோம். ரொம்ப முடியல. கரண்டால தான் பிரச்சனை. கரண்ட் இருந்தா இவ்வளவு வெளியில வந்து உட்காந்துருக்கோம். அதுக்காக உட்காந்து உயிர் வாயினா நம்மளுக்கு உயிர் வேணும்னு தான் வந்து உட்காந்துருக்கோம். சில பேர் எந்திரிக்க முடியாதவங்க பத்திட்டு இருக்காங்க, வயசானவங்க எல்லாம் பத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் முடிஞ்சவங்க ஏந்து இப்படி வந்துட்டாங்க. 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. தகவல் அறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் மின்தடையை சரி செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இதில் 7 மாடி கட்டடத்தின் அருகில் பொக்லைன் இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டும் போது எதிர்பாராத விதமாக கேபிள்கள் துண்டிக்கப்பட்டதால் மின்தடை ஏற்பட்டது கண்டறியப்பட்டது. உடனடியாக கேபிள்கள் சரி செய்யப்பட்டு இரவு 9 மணி அளவில் மீண்டும் மின் விநியோகம் சீரானது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் செந்தில்குமார், மின்தடை ஏற்பட்டவுடன் 23 நோயாளிகளை வேறு வார்டுக்கு மாற்றிவிட்டதாகவும் இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்தார். ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப ஒயர் கட் ஆயிருக்கு. சோ அது வந்து இப்ப ரிஸ்டோர் பண்ணிட்டாங்க. சோ அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லே வந்து ஏதாவது ஒரு மின்தடை நடந்துச்சு அப்படின்னா வெளியில இருந்து வாடகைக்காக எடுத்து கொடுக்கணும். இல்ல இதுல அந்த ஜெனரேட்டருக்கு உண்டான ஒயரும் கட் ஆயிடுச்சு. இனிமேல் இதுபோன்ற பிரச்சனைகள் நடக்காமல் இருக்க தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மருத்துவமனை டீன் லியோ டேவிட் தெரிவித்தார். இல்ல ஜெனரேட்டர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ஜெனரேட்டர் தான் கொடுத்தோம். வெளியில சொன்ன ஜெனரேட்டர் வந்துட்டு ஏன் அவங்க டிலே பண்ணாங்கன்னு தெரியல. அது வந்துட்டு தான் இருக்கு. அதுவும் ஸ்டாண்ட் பை. இப்போ எல்லாமே சரியாயிடுச்சு. மருத்துவத்துறை அமைச்சரிடம் மின் தடை குறித்து விளக்கமளித்து விட்டதாகவும் மருத்துவமனை டீன் தெரிவித்தார்.